Hello student, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்று நடைபெற்ற 11th கான இங்கிலீஷ் क्वेश्चन பேப்பரோட full answer key தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி வெச்சுங்க. நம்ம வந்து பார்த்தா 10th 11th 12th க்கு வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தா அதுல இருந்து பப்ளிக்ல எக்ஸாமுக்கு வருது. சோ அதனால நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணி வெச்சுங்க. இப்போ வாங்க இன்னைக்கு நடைபெற்ற இங்கிலீஷ் எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு B, செகண்ட் ஒன்னுக்கு A, தேர்ட் ஒன்னுக்கு B, fourth ஒன்னுக்கு C, fifth ஒன்னுக்கு D, sixth ஒன்னுக்கு A, seventh ஒன்னுக்கு C, eighth ஒன்னுக்கு D, ninth ஒன்னுக்கு C, 10th ஒன்னுக்கு B, 11th ஒன்னுக்கு A, 12th ஒன்னுக்கு C. அப்புறம் 13 வந்து பார்த்தனா A, 14 க்கு B, 15 க்கு C, 16 க்கு C, 17 க்கு B, 18 க்கு B, 19 க்கு D, 20 க்கு வந்து பார்த்தனா A in. இதில் எத்தனை 1 மார்க் ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்ட்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த போயமோட ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மார்க் இங்கிலீஷில் வருன்றதை மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. நம்ம 11th ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 மார்க்கில் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்குமே ரொம்ப ஈஸி தான் பசங்க சொல்லியிருந்தாங்க. ரிப்பீட் கொஸ்டின் தான் வந்து இங்கிலீஷில் வந்திருக்கு. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் வீடியோ வந்து பார்த்தோன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம். அதில் இருக்கிற கொஸ்டினை மறக்காமல் தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஆன்சர் கீழே கரெக்டான வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த எக்ஸாம் கொஞ்சம் எழுதாத ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா அடுத்த எக்ஸாம் நல்லா வந்து படித்து நல்லபடியாக எழுதுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.